அநேகமாக அவங்க சொன்னதெல்லாம் பார்த்தா இந்த புத்தகத்தை படிக்காமையே நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருந்தது. சரி, அதான் எல்லாம் சொல்லிட்டாங்களே, நம்ம ஏன் இதை படிக்கணும் என்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுமோ. ஆனால் ஒன்று என்னென்னா, அந்த அளவுக்கு அந்த புத்தகத்தை சிறப்பாக படித்து அதை ஆய்வு செய்திருக்கிறார். அது ரொம்ப பாராட்ட வேண்டிய நல்ல விஷயம். என்னால் கூட இந்த புத்தகத்தை முழுமையாக படிக்க முடியல. சில கட்டுரைகளை மட்டும்தான் நான் படித்தேன். மற்றதெல்லாம் தீக்குதலில் அவ்வப்போது எழுதுகிற போது படித்தது, போராட்டங்களில் கலந்து கொண்டது தான். எனவே நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த புத்தகத்தை தலைவர்கள் பேசியிருக்கிறார், அதோடு மட்டும் இல்லாமல் மேலும் இந்த புத்தகத்தை முழுமையாக நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இந்த புத்தகத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது. அவ்வப்போது எழுதுகிற கட்டுரைகள்லாம் தொகுத்து ஒரு நூலாக வெளியிட வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்கிற கேள்வி இருக்கிறது. அதான் கட்டுரை வந்துருச்சு, பல பேர் படிச்சிருக்க போகிறாங்க, அதையும் ஒரு நூலாக கொண்டு வரணும் என்று சொன்னால், கட்டுரைகள் பத்திரிகையில் வருகிறது, அன்றோடு அப்போதோடு போய்விடுகிறது. ஆனால் அதையெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக வெளியிடுகிற போது தான் அது ஒரு வரலாற்று ஆவணமாக என்றென்றைக்கும் திகழ்வதாக அது அமைகிறது. எனவே இப்படியான அந்த தொகுப்பு என்பது ஒரு வரலாற்று ஆவணமாக இருந்திருக்கிறது. தோழர் செல்வாவை எல்லாரும் அறிந்ததைப் போலவே அவர் ஒரு சிறந்த களப் போராளி, சிறந்த சிந்தனையாளர், சிறந்த வாசிப்பாளர். முதல்ல எழுதணும்னு சொன்னால் முதல்ல வாசிக்கிறது ரொம்ப அவசியம். வாசிக்காத ஒருவர் எழுதுவது என்பது ரொம்ப ரொம்ப இயல்பாக இருக்காது. அவரை பொறுத்தவரையில் வாசிப்பது என்பது மட்டுமல்ல, ஒரு கள போராளியாக, மாணவர் இயக்கத்தில் இருக்கிற போதே கள போராளியாக திகழ்ந்தவர்.